மதிப்பிற்குரிய இளவல் முனைவர் சோ அருணன் அவர்களை கேட்டுக்கொண்ட போது எவ்வித தயக்கமும் மறுப்பும் கூறாமல் உடனடியாக இசைவு நல்கினார்கள். முன்பே நம்முடைய பாரதி இல்லத்திலே அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். அது விரிவுபடுத்தப்படாத பாரதி இல்லம். இப்பொழுது விரிவுபடுத்தப்பட்ட பாரதி இல்லத்தில் அன்றைக்கு கிழக்கு நோக்கி அமர்ந்து உரை வழங்கினார். இன்றைக்கு மேற்கு நோக்கி அமர்ந்து உரை வழங்க இருக்கிறார். தம்பி திரு அருணன் அவர்கள் கடந்த வெள்ளி அன்றுதான் தன்னுடைய முனைவர் பட்ட வாய்மொழி தேர்வை நிறைவு செய்து அவர் முனைவர் பட்டத்துக்குரிய தகுதியை பெற்றிருக்கிறார். மிகச்சிறந்த படைப்பாளர், ஆய்வாளர், கூடவே இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், நல்ல பதிப்பாளர். கபிலன் பதிப்பகம் இன்றைக்கு கூட நம்ம கடிதத்தில் கூட சில நேரங்களில் அது சொல்லியிருப்போம். ஆனால் நாம் அவருடைய பணியை பற்றி தான் அதில் போட்டிருக்கோம். கபிலன் பதிப்பகம் என்கிற பதிப்பகத்தின் சார்பாக நல்ல நூல்களை எல்லாம் அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். புதுவைக்கு வந்து அவர் ஆரோவில்லே மீனாட்சி அக்கா அவர்களோடு தொடர்பு கொண்டு திரு சேதுபதி அவர்கள் மூலமாக என்னிடத்திலேயும் அறிமுகமாகி அவர் இங்கே புதுவைக்கு வந்த நாளில் இருந்து அவர் பார்த்து வருகின்றோம் அவருடைய வளர்ச்சியை. எல்லா துறைகளிலேயும் போயிட்டு ஈடுபாடு காட்டி அதில் வந்து நிறைய செய்திகளை கற்றுக்கொண்டு அவற்றையெல்லாம் ஏற்ற வகையில் வெளிப்படுத்தக்கூடிய திறமை அவருக்கு உண்டு. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சிறப்பு அவருக்கு உண்டு. இதெல்லாம் இளம் வயதிலேயே எல்லோருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அதையெல்லாம் பெற்றவர் அவர். மிகப்பெரிய ஆளுமைகளோடு நெருங்கி பழகுகின்ற, தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. நல்ல ஆசிரியர், அதே போல நல்ல நூலாசிரியர். அவர் வெளியே வர இருக்கக்கூடிய நாவல்கள் எழுதியிருக்கிறார், அது வெளிவர இருக்கின்றன. இன்று கூட என்னிடத்திலே ஒரு வரதாயனம் என்ற ஒரு நூலை வழங்கி எழுந்திருக்கிறார். இப்படி ஒரு சிறந்த நூலாசிரியராகவும், ஒரு போதக ஆசிரியராகவும், ஒரு படைப்பாசிரியராகவும் திகழக்கூடிய அருணன் அவர்கள் நம்முடைய பாரதி அன்பர்கள் அறக்கட்டளையின் இந்த மாத சொற்பொழிவிலே பேச இணங்கியது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அவர்கள் பாரதியின் காளி என்னும் தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை பாரதி அன்பர்கள் அறக்கட்டளையின் சார்பிலே வணங்கி வரவேற்கிறேன். வந்திருக்கக்கூடிய அன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் அறக்கட்டளையின் சார்பிலே வணங்கி வரவேற்கின்றேன். திரு அருணன் அவர்களை தம்முடைய உரையை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அமர்ந்தேயும் பேசலாம், நின்றும் பேசலாம். கரணமும் தனுவும் நினக்கெனத் தந்தேன் காடினி காத்தருள் செய்யே. மரணமும் அஞ்சேன், நோய்களை அஞ்சேன், மாரகம் பேய்களை அஞ்சேன். சரணமென்றுனது பதமலர் பணிந்தேன், தாயனை காத்தருள் செய்யே. பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாமெல்லாம் தெய்வமாகவே போற்றி வணங்கக்கூடிய, உலகத்தினுடைய மகாகவியாக விளங்கக்கூடிய பாரதியின், மகாகவி பாரதியினுடைய அன்பர்கள் கூட்டத்தில் அவர் வசித்து அவருடைய மூச்சுக்காற்று நிறைந்திருக்கக்கூடிய, அவருடைய கவிதைகள் எல்லாம் கேட்டு அனுபவித்திருக்கக்கூடிய இந்த இனிய இல்லத்தில், நினைவு இல்லத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து அவருடைய பாடல்களின் பொறுமையை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த பாரதி அன்பர்கள் கூட்டத்திற்கு குழுவிற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் முறைப்படி வணங்கி என்னுடைய
பாரதியின் காளி என்கிற சிறு தலைப்பில் நான் பேசுவதற்கு விழைகிறேன். முன்பே ஒரு முறை வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அந்த தலைப்பு பாரதி என்னும் சித்தர் என்கிற தலைப்பில் அதை பேசியிருந்தேன். தன்னுடைய உடலையே மலையாகவும் உயிரை கயிறாகவும் தமிழை கடலாகவும் கொண்டு அவர் கடைந்தெடுத்த அமுதம் போன்ற கவிதைகள் நமக்கு பாடமாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கின்றன, தமிழை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றன, அடுத்த எதிர்காலத்திற்கு கொண்டு செல்கின்றன. அவர் விரும்பிய, அவர் வேண்டிய குறிக்கோள்கள், நோக்கங்கள் நிறைவேறி இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கிற வேளையில் தான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செய்தி இந்த தலைப்பிற்கு முன்னால், இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் வந்த ஒரு செய்தி இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு என்னை தூண்டியது. உலகத்தில் பெண்கள் வாழ முடியாத நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலாவதாக இருக்கிறது என்கிற செய்திதான். பாரதி எதை நோக்கி இந்த இந்திய சமுதாயத்தை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அது சுக்குநூறாகி போனதை போல தலைகீழான ஒரு வெளியீடு, ஒரு கருத்து, ஒரு உண்மை இப்படி வெளியானதும் பாரதியினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி தீவிரமாக யோசிக்க தொடங்கிய போதுதான் அண்ணன் இப்படி ஒரு வாய்ப்பினை நல்கிய போது, தலைப்பு கேட்ட போது பாரதியின் காளி என்கிற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்புறமாக பாரதியினுடைய கவிதைகளில் புகுந்து பார்க்கிற போது பாரதி சன்னதம் கொண்டு பாடிய பாடல்களில் எல்லாம் இருந்து வெளிப்படுகிற அந்த ஊக்க சக்தி காளியாகவே எல்லா பாடல்களிலும் நிறைந்திருக்கிறாள் என்பதும், அந்த காளி என்பவள் பெண் சக்தியாக விளங்குகிறவள் என்பதையும் கண்டுகொண்ட பின்னால் இது வெறும் சிறு தலைப்பாக, ஒரு மணி நேரத்திற்குள் பேசி முடித்து விடுகிற தலைப்பாக அடங்கி விடாது என்கிற அச்சத்தில் 2 பிரிவாக அதனை பிரித்துக் கொள்ள நான் முடிவு செய்தேன். ஒன்று, பாரதியினுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவருக்கு அந்த சக்தி தரிசனம் கிடைத்தது, பாரதி குறிப்பிடுகிற காளி யார் எவள் என்பதை பற்றி 2 பிரிவாக பிரித்துக் கொண்டு அதை விரிவாக பேசலாம் என்று நம்பினேன். இது நூலாக வேண்டிய ஒரு நல்ல தலைப்பு என்று நான் கருதி கொண்டேன். வாய்ப்புக்கு இது ஒரு சரியான அடையாளம். சிறு வயதில் இயல்பிலேயே கவிதை திறம் தன்னுள்ளே ஒட்டி கொண்ட ஒரு இளம் சிறுவனாக வலம் வந்த சுப்பையா சுப்பிரமணி பெறுகிற பட்டமே, பாரதி என்கிற பட்டமே பெண்மைத்துவமான பட்டம். கலைமகளினுடைய பெயராகிய பாரதி என்கிற பட்டமே பெண் குணம், பெண் தன்மை மிகுந்த, பெண் இயல்பு, பெண் சக்தி மிகுந்த பட்டம். எட்டயபுரத்தில் இருக்கிற போது அவர் விளையாட்டாக எழுதிய பெண்களை குறித்து கேலியாக சில கவிதைகள் எழுதியிருக்கக்கூடும். நல்ல வேளை கால வெள்ளத்தில் அவை அடித்து செல்லப்பட்டு காணாமல் மறைந்து போய்விட்டார். சல்லாப கவிகள் என்று சொல்லக்கூடிய எட்டயபுரம் மன்னருக்கு எழுதிய அந்த கவிதைகள் எல்லாம் காற்றோடு போய்விட்டன, கலந்து போய்விட்டன. பெண்மையை பற்றிய புரிதல் அவ்வளவுதான் இருந்திருக்க முடியும். 5 வயதில் தன்னுடைய தாயை இழந்தவர், 3 வயதில். அதனால் தாயன்புக்காக ஏங்கியவர் அந்த அன்பை எந்த விதத்தில் அடையலாம் என்று கருதி கவிதை ஒன்றையே தன்னுடைய தாயாக தன்னுள்ளே உருவகித்துக் கொண்டு பார்க்கிற இயற்கையினுடைய காட்சிகளில் எல்லாம், சக்திகளில் எல்லாம் அந்த பெண்மையையே, தாய்மையையே தன்னுடைய தாயன்புக்கு பாத்திரமாக ஆக்கிக் கொண்டார். எட்டயபுரத்தில் இருந்து பின்னால் பின்னால் வடநாட்டு வாழ்க்கை, காசியிலே அவருக்கு பெண்மையை வேறு விதமாக உணர்த்தியது. பெண்களை கொண்டாடுகிற ஒரு தேசம், அங்கும் மலினமாகி போய்விட்ட பெண் கொடுமையையும் பார்த்திருக்கிறார். பெண்ணை தெய்வமாக வழிபடுகிற அதே நிலத்திலேயே பெண்ணை விதவையாக்கி கொடுமை செய்யும் காட்சிகளையும் கண்டிருக்கிறார். வேதங்களை படிக்கிற வாய்ப்பு அவருக்கு வாய்க்கிற போது பெண்ணை குறித்து கூடுதலாக புரிந்து கொள்கிறார். மீண்டும் திரும்பி வருகிற போது மதுரையிலே பாடம் நடத்துகிற ஆசிரியராக பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் அவருக்கு ஏற்படுகிற ஈடுபாடு, தமிழ் இலக்கியங்களில் எவ்வாறு பெண் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாள், எவ்வாறு போற்றப்பட்டிருக்கிறாள், பக்தி இலக்கியங்களிலும் சரி, சங்க இலக்கியம் ஓரளவு பரிச்சயம் இருந்திருக்க கூடும் என்று யூகித்திருக்கிற ஆய்வாளர்கள் இந்த கருத்தினை சொல்லுகிறார். பெண் எவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்பதை பாரதி உணர்ந்திருக்கிறார்.
இந்த இடத்தில் மற்றொன்றையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாரதி காலந்தோறும் பரிணமித்து வந்திருக்கிற ஒரு உச்சமான கவி. ஏனையோரை போற ஒரு காலகட்டத்தில் எழுதி முடித்து விட்டு ஓய்வு எடுக்கிற ஒரு சாதாரண கவிஞராக அவர் இல்லை என்பதை அவருடைய வாழ்க்கை மூலம் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் அவர் தன்னை டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லக்கூடிய திருவுரு மாற்றத்திலேயே அவருடைய கவிதைகள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்றன. மதுரையை விடுத்து விட்டு பத்திரிகை ஆசிரியராக, பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக சென்னைக்கு செல்லுகிற போது, தேசபக்தி அவரை ஆட்கொள்ளுகிற போது, இன்னும் கூடுதலாக பிற நாட்டு மொழிகளிலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் அவர் படிக்கிற வாய்ப்பு ஏற்படுகிற போது, மொழிபெயர்ப்பு வாய்ப்பு ஏற்படுகிற போது, விவேகானந்தரனுடைய படைப்புகளையும் தாகூரினுடைய படைப்புகளையும் அரவிந்தனுடைய படைப்புகளையும் மொழிபெயர்க்கிற போது இந்தியா குறித்த புரிதலையும் உலக நாடுகள் குறித்த புரிதலையும் அவர் இன்னும் அதிகமாக்கி தன்னுடைய கவிதையிலே செறிவு சேர்த்திருக்கிறார். திரும்பி 10 ஆண்டுகள் வசித்த சுப்பையாவாக இருந்த, சுப்பிரமணியமாக இருந்த அவரை பாரதியாராக ஆக்கிய இந்த புதுவை மண்ணுக்கு அவர் வந்த போதுதான் அந்த சக்தியினுடைய தரிசனம் அவருக்குள் அபரிமிதமாக பொங்கி வழிந்தது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது அவருடைய பாடல்களின் வழி. திரும்பிய திசையெல்லாம் பறந்து விரிந்திருக்கிற இயற்கையின் எழில் கோலங்களை எல்லாம் அவர் காணுகிற போது சக்தி 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 என்று கூத்தாடுகிறார். எந்த ஒரு குறிப்பு எழுதினாலும் சரி, தன்னுடைய பாக்கெட்டிலே இருக்கக்கூடிய எப்போதும் காத்திருக்கக்கூடிய ஒரு பென்சில் கட்டையும் ஒரு பேனா ஒரு தாள் இருந்தாலும் சரி, எழுதுகிற எல்லா கவிதையோ அல்லது ஏதோ குறிப்பாக இருந்தாலும் சரி, எழுதுகிற முதல் வார்த்தை ஓம் சக்தி என்று. பராசக்தி என்று அவர் வாயில் வராத நிமிடங்களே குறைவு என்று சொல்லலாம். அப்படி சக்தி உபாசகராக மாறிவிடக்கூடிய அளவுக்கு அவருடைய இதயத்திலே பதிந்து போனது இந்த காளி உபாசகம் என்கிற அந்த குணம், இயல்பு. அவருடைய புனை பெயர்களில் மிகவும் குறிப்பிடத்தகுந்ததாக சொல்லப்படுவது காளிதாசன் என்பது. ஒருவேளை நான் சிறுவயதில் படித்த போது நான் இப்படி நினைத்துக் கொண்டேன், சாகுந்தலத்தை எழுதிய காளிதாஸ், வடமொழி மகாகவியாக விளங்கக்கூடிய காளிதாசினுடைய தாசராக இவர் தன் பெயரையும் காளிதாசர் என்று வைத்துக் கொண்டாரோ என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்லை இல்லை, உண்மையாகவே இவர் காளிதாசராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த தலைப்பை எடுத்து அவருடைய பாடல்களில் ஆய புகுந்த பின்னால் தான் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்தியாவெங்கும் பறந்திருக்கிற சமய வழிபாட்டுகளில் இருந்து, சமய நோக்கங்களில் இருந்து இந்த சக்தி உபாசகம் என்கிற சாக்தம் என்பதை அவர் தெளிவுபட தன்னுடைய கட்டுரைகளிலும் அவர் மொழிந்திருக்கிறார். இப்படியாக ஒரு பெரிய வட்டத்தை, உலகியல் குறித்த புரிதலை தன்னுடைய கவிதைகளிலே பதித்துக் கொண்டு வந்திருக்கிற பாரதியாருக்கு உண்மையான காளி தரிசனம் கல்கத்தா மாநாட்டிற்கு சென்ற போது நிவேதிதா தேவியின் மூலமாகத்தான் கிடைத்தது. சரியான, அதை என்ன சொல்வது, ஸ்பரிச தீட்சை என்று சொல்லுவோம். உடலியல் தீட்சை, உணர்வு தீட்சை என்று சொல்லுகிறதை போல அவர் கேட்ட கேள்வியும் நிவேதிதா தேவி அம்மையார் சொன்ன பதிலும் மிக பொருத்தமாக அமைந்து கொள்கிறது. அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பு. பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பாரதியாரும் அப்படித்தான் இருந்தேன் என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கிருந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு செல்லுகிறார்கள். நிவேதிதா தேவியை போய் சந்திக்க வேண்டும் என்கிற பெருவிருப்போடு கல்கத்தாவிற்கு போனவர் அங்கு போய் சந்திக்கிறார், ஆசீர்வாதம் பெறுகிறார். அன்னை கேட்ட கேள்வி, நீ மட்டும்தான் வந்தாயா என்று பொதுவான ஒரு கேள்வி. இவரும் பொதுவாகவே பதில் சொல்லுகிறார், நான் தனியாக வரவில்லை, நண்பர்கள் எல்லோரும் புடைசூழத்தான் நான் வந்திருக்கிறேன். அன்னை குறிப்பிட்டு கேட்கிறார், நான் அதை கேட்கவில்லை, உன்னுடைய மனைவி எங்கே, அவளை நீ அழைத்து வரவில்லையா என்று கேட்கிற போது இது எந்த அளவுக்கு உண்மை திரைப்படத்தில் வருகிற வசனமாக இருக்கிறது. இது பாரதியாருடைய பாடல்களில் இருந்து அல்லது அவருடைய பதிவில் இருந்து சான்று காட்ட வேண்டும். பாவம் பெண், அவள் இந்த மாநாட்டில் என்ன செய்துவிட போகிறாள் என்று பாரதியார் பதில் சொல்வதாக அந்த திரைப்படத்தில் வசனம் இருக்கிறது. அன்னை சொன்ன பதில் அதிலும் வசனம் தான். ஆணாகிய நீ என்ன கிழித்து விட்டாய் என்று கோபத்தோடு, ஒரு காளியினுடைய சீற்றத்தோடு பாரதியாரை பார்த்து கேட்ட அந்த கணத்தில் தான் பாரதிக்குள் அந்த காளி தரிசனம் உள்ளிருந்து
அடைத்துக் கொண்டிருந்தது, ஏற்கனவே இருந்தது, இல்லாமல் இல்லை, அடைத்துக் கொண்டிருந்த அந்த காளி தரிசனம் பொங்கி பிறவாகிறது. இத்தனை நாள் மூடியிருந்த அந்த அறியாமை இருள் நீங்கி அவருடைய கண்களில் ஒளி பெருந்தது. பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று சொல்லுகிற போது தன்னையும் கொஞ்சம் தாழ்த்திக் கொள்வதாகத்தான் நான் கருதுகிறேன். இத்தனை நாள் இருந்து விட்டு வந்தோமே, மனைவியை கொடுமைப்படுத்தி இருக்கிறோம், பெண்ணை கொடுமைப்படுத்தி இருக்கிறோம், இந்த சமுதாயம் எங்கும் நாம் எப்படி விடுதலை அடைய போகிறோம் என்று பாரதியார் அன்றைக்கு கேட்ட அந்த கேள்விக்கு இன்றைக்கும் விடை காண முடியவில்லையோ என்கிற அந்த பதில் தான் நான் முதலில் சொன்ன அந்த பதில். இந்தியாவில் பெண்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அப்படிப்பட்ட நாடுகளில் முதலிடமாக பாரதியினுடைய தாசனாக நாம் எல்லாம் போற்றுவதற்குரிய புரட்சி கவி பாரதிதாசனார் பாடுகிற போது பாடுவார், பெண்ணடிமை பற்றி பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் என்பது முயற்கொண்டே பாடுவார். இன்னும் பெண்ணடிமையை பேசிக் கொண்டிருக்கிற நீங்களா மண்ணை மீட்கப் போகிறீர்கள் என்று பேசுவார். இன்றைக்கு நாம் பெண்ணையும் மீட்கவில்லை, மண்ணையும் மீட்கவில்லை என்பதனுடைய அடையாளத்தை உணர்த்துவதற்காகத்தான் பாரதியின் காளி என்பதை நான் தேர்ந்தெடுத்தேன். பொதுவாக நம்முடைய சமய வகைகளிலே நாம் பார்க்கிற போது இந்த இந்துத்துவம் என்கிற பிரிவில் அந்த 6 சமயங்களையும் வகுத்து நம்ம ஒரு கணக்கு வைத்து இருக்கிறோம். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், இப்படியெல்லாம் பிரிவுகளை, கானாபத்தியம் என்கிற பிரிவுகளை எல்லாம் வைத்திருக்கிறோம். ஒரு இந்திய கண்டத்திற்குள்ள இவ்வளவு பெரிய வகைமுறைகள் அடங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு முறையான வழிபாடுகள் இருந்திருக்கின்றன. பாரதியார் இதில் கூர்ந்து கவனிக்கிறார். கைலை மலையிலே சிவன் இருக்கிறான், வழிபாடுகள் அங்குதான் என்று சொன்னாலும் தென்னாடுடைய சிவனை போற்றி என்று தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சற்று இறங்கி வந்தோம் என்று சொன்னால் கங்கை சமவெளியிலே இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் சாக்த வழிபாடு மிகுதியாக உண்டு. காளி வழிபாடு, சக்தி வழிபாடு, குறிப்பாக கல்கத்தாவில் காளி தான் பிரதானம். சக்தி வழிபாடு, சக்தி உபாசகர்கள் அதிகம். அப்படியே கொஞ்சம் அதிகபட்சம் போனோம்னா மத்திய பிரதேச பகுதிகளில் வருகிற போது காணாபத்தியம் வரும். அடுத்ததாக கௌமாரம் தமிழ்நாட்டிற்கு வரும். ஏனைய சில மதங்கள் அங்கங்கே பரவி இருக்கும். ஆனால் சக்தி உபாசகம் வடநாட்டை விட தமிழ்நாட்டில் அதிகம் இருப்பதை, தமிழ்நாட்டில் அவர் கண்டுகொண்டதை விட புதுவையில் தான் அவர் அதிகமாக கொண்டார். மாரியம்மா, காளியம்மா, தேசமுத்து மாரியம்மா என்றெல்லாம் வீதிக்கு ஒரு பெண் தெய்வம் இருக்கிற வழிபாட்டை ஒரு பக்கம் பெண்ணை அடிமைப்படுத்தி விட்டு புறக்கணித்து விட்டு பேசுகிற இதே சமுதாயத்தில் தெருவுக்கு தெரு பெண்ணுக்கு அம்மனுக்கு கோயில் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கிற போதுதான் அவருடைய உள்ளர்த்தம் மிக தெளிவாக புலப்பட்டு விடுகிறது. பாரதியார் வேதத்தை மறுபடியும் ஊன்றி படிக்கிறார். அரவிந்தரோடு, மகான் அரவிந்தரோடு சேர்ந்து படிக்கிறது. எந்த வேதத்தில் பெண்ணை அடிமை என்று சொல்லி இருக்கிறார்கள். பாடல்கள் வரிகள் வர்ற போது நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். வேதாவின் புதல்வி என்று சொல்லுகிறார் காளியை. வேதாவின் புதல்வி. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காளியினுடைய சக்தி இந்த தேசத்தை அனுக்கிரகிக்கும் என்று சொன்னால் நாம் எல்லாம் போராட வேண்டியதே இல்லை. இந்த தேசத்திற்கு எளிமையாக விடுதலை கிடைத்து விடும். நாம் அதை விடுத்து விட்டு நாம் இப்படி போராடி கொண்டிருப்பது அவசியம் இல்லை என்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறார். இதே கருத்தை கொண்டுதான் மகான் ஸ்ரீ அரவிந்தரும் வேற எந்த போராட்டங்களும் வேண்டாம், காளியை குறித்து தியானம் செய்வோம், தவம் செய்வோம், நமக்கு விடுதலை வந்துவிடும் என்று எந்த போராட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ளவே இல்லை. பொதுவாகவே வங்காளிகள் அவர்கள் சாக்த உபாசகர்கள், காளி உபாசகர்கள். அவர்களோடு சேர்ந்து கொண்ட காரணத்தினால் பாரதியார் அதை பின்பற்றி இருக்கிறாரோ என்று பார்த்தால் இல்லை இல்லை, அவர் சங்க இலக்கியத்திற்குள்ளும் நுழைந்து கொற்றவை வழிபாட்டையும் முன்னிறுத்தி இருக்கிறார். போருக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய அங்கு சிவனை குறித்து பெரிய பதிவுகள் இல்லை சங்க இலக்கியத்தில். கொற்றவை வழிபாட்டையும் அவர் முன்னிறுத்தி பார்த்திருக்கிறார். காளி காளி என்று கொண்டாடுகிற அந்த போர் தெய்வத்தினுடைய வடிவமாகத்தான் எங்கு போனாலும் பராசக்தி கடைக்கண் கிடைத்தால் போதும் வெற்றி தானே கிட்டும் என்று போர்ப்பரணியாகத்தான் மறைவாக பாடியிருக்கிறார். காளிக்கு சமர்ப்பணம் என்று ஒரு பாடல் இருக்கு. இப்படியாக எப்புறம் நோக்கினாலும்
அவர் முதல்ல பாடுறாரு. சரி, அவருடைய சமய கோட்பாடு எப்படி இருந்தது, சமய வழிபாடுகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர் எட்டயபுரத்தில் இருந்த போது பெரிய சமய பற்று உள்ளவராக இல்லை. காசியில் இருந்த போது தத்துவ விசாரம் செய்கிறவராக, வேதாந்த விசாரம் செய்கிறவராக, ஒரு விற்பனராக இருந்திருக்கிறார். தமிழாசிரியராக பணிபுரிந்த போது தமிழ் இலக்கணங்களில் ஆழங்கால் பட்டிருக்கிறார். பிறமொழி அறிவை தன்னுடைய பத்திரிகை துறையில் பயன்படுத்தி அதில் மேம்பட்டு இருக்கிறார். ஆனால் புதுவைக்கு வந்த பின்னால் தான் அவருடைய ஆன்மீக வளர்ச்சி கூர்த்திட்ட ஆரம்பித்திருக்கிறது. கடவுள் பாடல்கள் அதிகமாக எழுதியது இங்குதான் என்று நாம் ஓரளவு கண்டுகொள்ள முடிகிறது. காலவரிசையில் அதை ஒத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பாட்டு, குறிப்பாக மணக்குள விநாயகருக்கு விநாயகர் நான்மணி மாலை. தெய்வங்களை ஏன் இப்படி எல்லாவற்றையும் போற்றி பாட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி, அது இன்னொரு தலைப்பில் போய் முடியும் என்பதனால் அதற்குள் எல்லா தெய்வங்களையும் பாடுகிற போது, எந்த தெய்வத்தை அடையாளப்படுத்துகிற போதும் அங்கு காளி முன் இருக்கிறார். சரஸ்வதியை பாடினாலும் சரி, லட்சுமியை பாடினாலும் சரி, விநாயகரை பாடினாலும் சரி, முருகனை பாடினாலும், திருமாலை பாடினாலும், எல்லா இடத்திலும் காளியை ஒரு தொட்டு தொட்டு காமிச்சுக்கிறார். உறவு முறை சார்ந்தும் சமய முறை சார்ந்தும் அந்த காளியினுடைய பிரசன்னத்தை அந்த பாடலில் அங்கு பதிக்க அவர் தவறவே இல்லை. சரி, அதற்கப்புறமா ஞான பாடல்கள் எழுதுகிறார். ஞான பாடல்களிலும் கூட பராசக்தியினுடைய பெயர் இடம்பெறாத பாடல்கள் மிக குறைவு. எப்படியாவது ஒரு சக்தி என்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் அந்த பாடல்ல அந்த நிறைவு வராது. அதற்கு அடுத்து வருகிற போது தேசபக்தி பாடல், தேச பக்தி என்கிற ஒரு பக்தி மரபையும் அவர் தான் கொண்டு வர்றார். கல்லையும் மண்ணையும் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு தேசத்தில் தேசமும் வணங்கத்தக்கதுதான், நாடும் வணங்கத்தக்கதுதான், கொடியும் கூட வணங்கத்தக்கதுதான் என்று எல்லாவற்றையும் புதுமுறைக்குள்ள தேச பக்தி என்ற ஒன்றையே புதுமையாக உருவாக்கியவர் பாரதியார் தான். இலக்கிய மரபிலும் சரி, சமுதாய மரபிலும் சரி. அப்படி பார்க்கிற போது இவருடைய காளி பரிணாமம் எய்துகிறாள். எப்படி ஆகிறாள்? அதுவரை வழிபாட்டுக்குரிய தெய்வமாக விளங்கியவள் இப்ப போற்றுதற்கும் வணங்குவதற்கும் உரிய பாரத மாதா ஆகி விடுகிறாள். தமிழ் தாயாகவும் காளியே இருக்கிறாள். இந்த கொடியை பற்றிய பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. கொடி பாட்டு எழுதுகிறார். தாயின் மணி கொடி பாடி தேசத்தை பற்றி பாடுகிற போது அது என்னுடைய தாயின் மணிக்கொடி என்று பாடுகிறார். இந்த தாய் யார் என்பதை முன்னாலேயே பாடலில் சொல்லி விடுகிறார். அவருடைய சுயசரிதையில் இருந்து பிள்ளைக்காதல்ல சொல்றார். என்னுடைய தாய் இளவயதில் இறந்து போனால் என்னை தாயாக வந்து தழுவிக் கொண்டவள் அந்த கவிதை என்னும் காதலி என்று சொன்னவர் பின்னால அங்கே எப்படி நிவேதிதா தேவி பின்னால் வந்து ஸ்பரிச தீட்சை தந்தாரோ, அதற்கு முன்னாலேயே கவிதா தேவி எனக்கு ஸ்பரிச தீட்சை தந்துவிட்டால் என்று அந்த பாரதி 66 அந்த சுயசரிதையில் குறிக்கிறது. இதையும் சார்ந்தது. இப்படி தன்னுடைய பாடல்களில் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த பாரதி என்கிற பெயரே அவருக்குள்ள அந்த பெண்மை ஆவேசத்தை, பெண் போர் குணத்தை தூண்டிக்கொண்டே இருந்தது. ஆண்மை குணம் அல்லது ஆண் போர்க்குணம் எல்லாம் ஒரு அளவிலோடு நின்று விடுவது தான் பெரும்பாலும் நாம் படிக்கிற செய்தி. ஆனால் பெண்மையினுடைய போர்க்குணம் உச்சகட்டத்தை எய்துவதை பார்த்திருக்கிறார். அதனாலதான் காளி பிரசன்னம் என்று சொல்கிறார். இல்ல இன்னும் கூடுதலா சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தி, பெரும்பாலும் தமிழகத்தில் தோன்றிய வேற எந்த கவிஞருக்கு மகாகவி என்கிற பட்டம் முன்னால் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது ஆய்வுக்குரியது. மகாகவி என்கிற பட்டம் வடமொழியில காளிதாசருக்கு சொல்லி இருக்கிறோம், தமிழ் மொழியில கம்பனுக்கு கவி சக்கரவர்த்தி சொல்லி இருக்கிறோம், தெய்வ புலவர் சொல்லி இருக்கிறோம், திருவள்ளுவருக்கு மகாகவி என்கிற இந்த மகா என்பதே சக்தியினுடைய வடிவமாகத்தான் வடமொழியில் சொல்லப்படுகிறது. மகாசக்தி, மகாகாளி என்று சொல்லப்படுகிற அந்த ரூபத்தில் தான் மகாகவியும் இவரை வந்து சேர்ந்து கொண்டதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. ஏனைய கவிகள் எல்லாம் பெரும்பாலும் உச்சத்தை எட்டிய கவிஞர்கள் எல்லோருமே சக்தி உபாசகர்களாக இருந்திருக்கிறார்கள். மகாகவி காளிதாசே தான். காளியினுடைய பிரசன்னம் பெற்ற பின்னால் தான் அவருக்குள் இத்தனை பெரிய கவி
ஊற்று பெருக்கெடுத்தது என்று அவரே குறிப்பிடுகிறார். அவருடைய வாழ்க்கையின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அந்த பிரசன்னத்தை பாரதியாருடைய வாழ்க்கையிலும் இலைமறை காயாகவும் நேரடியாகவும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் காட்டுகிற அந்த காளி என்பவள் யார் என்பதுதான் அடுத்த காளி என்பது. போர்க்குணம் மிகுந்த ஒரு தெய்வ கடவுள், சிவனுடைய சரிபாதியாக உமையம்மை என்றும் பார்வதி என்றும் போற்றப்படுகிற அந்த பெண் தெய்வத்தை காளி என்றும் கொற்றவை என்றும் தமிழ் இலக்கியங்களும் அறிமுகப்படுத்துகின்றன. போர் மரபு போருக்கு செல்வதற்கு முன்னால் காளிக்கு பலியிடுவதும் காளிக்கு வணக்கம் செலுத்துவதும் முதல் தொழிலாக கொண்டிருக்கிறது போர் மரபு, கொற்றவை வழிபாடு. அப்போ போர்க்களத்திற்கு பெண்களே போகக்கூடாது என்கிற ஒரு சமுதாயத்தில் இருந்து கொண்டு பெண்ணையே வழிபட்டு விட்டு போர்க்களத்திற்கு போவது என்பது எத்தனை அழகான முரண்பாடாக இருந்திருக்க முடியும். ஏன் பெண்ணை இவ்வாறு போற்ற வேண்டும் என்கிற கேள்வி, சமுதாயத்தினுடைய அத்தனை சுமைகளையும் தான் சுமந்து கொண்டு கட்டுப்பட்டு நிற்கிறவள் பெண். பாரதியார் கவிதைகள்ல இருந்துதான் அது. அத்தனையும் அத்தனை சுமைகளையும் தான் தாங்கிக் கொண்டு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு கொண்டு கூட சொல்லலாம் இருப்பவள் பெண், பொறுத்து கொண்டு இருப்பது. ஆனால் அதே சமுதாயம் தன்னை அழுத்துகிற போதும், தன்னை நிர்பந்திக்கிற போதும், தன்னை வற்புறுத்துகிற போதும், தன்னை வன்புணர்வு செய்ய தூண்டுகிற போதும் அல்லது முயலுகிற போதும் அதை கண்டு பொறுக்காமல் பொங்கி எழுந்து போர்க்கோலம் பூணுகிற அதே பெண் தான் காளி உருவம் எடுக்கிறாள் என்பதை பாரதியாருடைய கவிதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். காளி, பாரதியின் காளி எங்கோ வணங்கத்தக்க கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் அதை உடைத்து சுக்குநூறாக்குகிறார். உன்னுடைய மனைவி தெய்வம், உன்னுடைய மனைவி தான், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய தாய், உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமி. நித்திய கல்யாணி என்று ஒரு கதை இருக்கிறது, சிறுகதை. அண்ணன் மாதவண்ணனுடைய சிறுகதை தொகுப்புல அந்த ஆய்வுல இருந்து நான் அந்த குறிப்பை எடுத்திருக்கிறேன். நித்திய கல்யாணி என்று ஒரு சிறு குழந்தை. உனக்கு ஏன் நித்திய கல்யாணின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு கேட்கிற போது ஒரு அநேகமாக அது ஒரு இஸ்லாமிய பெரியவர்களுடைய மகளாக இருக்கணும். நித்திய கல்யாணி, பூர்வ ஜென்மத்தில் எனக்கு நித்திய கல்யாணி, நான் பூலோக மாதா. ஒரு குழந்தைக்குள் இருந்து அந்த பராசக்தி வெடிப்பு வெளிப்படுவதை பாரதியார் எல்லா இடங்களிலும் பதித்துக் கொண்டே வருகிறார். பெண்ணை வணங்காவிடில், பெண்ணை போற்றாவிடில் இந்த நாடு உய்தி பெறாது. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மேன்மையே பெண்ணை போற்றுவதுதான், பெண்மையை போற்றுவதுதான் என்பதன் காரணமாகத்தான் பாரதியார் எல்லா இடங்களிலும் திரும்ப திரும்ப காளி காளி, பராசக்தி பராசக்தி என்று பெண்மையே முன்னிறுத்தி பாடியிருக்கிறார். யாதுமாகி நின்றாய் காளி, யாவும் நின்னருள் அன்றோ. தீது நன்று இதெல்லாம் யாருடைய செயல்கள்? நின்னுடைய செயல்கள் அல்லவா? இதே பொறுத்தது அப்படியே வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, அவர் பங்கைய கை நலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. பாரதியாருடைய படியை பிடிச்சிட்டு தான் அப்புறம் பெண் விடுதலைங்கிற அந்த பதாகையை பலரும் ஏற்றினார்கள். பாரதியார் இன்னும் செறிவாக எடுத்துக்கொண்டு போய் சமய கோட்பாடுகளையும் பிணைத்து விட்டார். வேதத்தில் இருந்து எடுத்து காட்டுகிறார். பெண்களை வீட்டிலே அடிமைப்படுத்துகிறீர்கள், கோயிலில் போய் வணங்குகிறீர்களே, இந்த கோயிலில் இறைவன் ஒரு பக்கம் இருக்கிறார், இன்னொரு பக்கம் இருக்கிறாளே அம்மன், சிவனுக்கு துணைவியாக இருக்கிறாளே உமையம்மை, அவள் பெண்தானே. திருமாலனுடைய இருதயத்தில் இருந்து விடுபடாமல் அங்கேயே குடிகொண்டிருக்கிறாளே திருமகள், அவள் பெண் இல்லையா? பிரம்மனுடைய நாவில் இருந்து நீங்காமல் நிலை பெற்று நமக்கெல்லாம் கவிதையை வாரி வாரி வழங்கக்கூடிய சரஸ்வதி தேவி கலைமகள் பெண் இல்லையா? இப்படி அந்த பக்கம் பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு இப்படி வேதம் சொல்லுகிற உண்மையை மறைத்து விட்டீர்களே என்று ஆவேசம். இப்படி முரண்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே, இந்த காலத்திலும் அது தொடர்கிறது. முரண்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களை பார்த்தார் கழக மானிட பூச்சிகள். பெண்மையை நாம் போற்றாவிடில், பெண்மையை நாம் உயர்த்தாவிடில் நாம் உயர்வு எய்த மாட்டோம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிற விதமாகத்தான் பாரதியினுடைய காளி பற்றிய குறிப்பு அநேகமாக அவருடைய கவிதைகளில், பாதி கவிதைகளில்
முன்பே சொன்னதைப் போல தெய்வ குறியீடாகவும் சரி, சமய குறியீடாகவும் சரி, தேச குறியீடாகவும் சரி, மொழி குறியீடாகவும் சக்தி என்கிற வார்த்தை எல்லா பாடல்களிலும் இடம்பெற்று அவருடைய பாரதி 66ல அவர் அந்த தீட்சை பெற்றதை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது முதல் பாடலிலேயே சொல்லிவிடுகிறார். பிள்ளை காதல் என்கிற தலைப்பில் அவர் தருகிற அந்த குறிப்பு ரொம்ப முக்கியமானது. சின்ன வயது, தாயை இழந்துவிட்ட பருவம், அந்த தாய்மையினுடைய அரவணைப்புக்கும் பெண்மையினுடைய அன்புக்கும் ஏங்குகிற ஒரு குழந்தை தன்மை, தன்னை யார் வந்து ஆட்கொண்டது என்பதை பற்றி பாரதியார் குறிப்பிடுகிறார். அன்ன போழ்தினில் உற்ற கனவினை அந்தமிழ் சொல்லில் எவ்வளம் சொல்லுகேன், சொன்ன தீங்கன் அங்கு துயிலிடை தோய்ந்ததன்று நனவிடை தோய்ந்ததால் மென்னடை கனியின் சொற்கருவிழி மேனி எங்கு நறுமலர் வீசிய கன்னி என்று ஒரு தெய்வம் ஒன்றனை கண்டு காதல் வெறியில் கலந்தனன். இந்த பால பருவத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு கன்னியை பார்த்து நான் அவளுடைய காதல் வெறியில் கலந்து விட்டேன் என்று அவர் சொல்லுவது காளியைத்தான் என்று நான் நம்புகிறேன். இதற்கு இன்னொரு சான்றை அவரே தன்னுடைய பாடலின் பிற்பகுதியில் தருகிறார். ஒரு நாள், அது நல்ல திருநாள். எப்படிப்பட்ட நாள்? ஆதிரை திருநாள் ஒன்றிற் சங்கரன் ஆலயத்தொரு மண்டபம் தன்னில் யான் சோதிமானோடு தன்னந்தனியனாய் சொற்களாடி இருப்ப மற்ற ஆங்கவள் பாதி பேசி மறைந்து பின் தோன்றி தன் பங்கைய கையில் மை கொணர்ந்தே. ஒரு நல்ல ஆதிரை திருநாள், சிவபெருமான் ஆலயத்தில் நாங்கள் பேசிக்கொண்டும் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளை காதல் மெதுமெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று அவர் குறிப்பிடுவது கவிதையாகிய கவிதை காதலியை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் உள்ளே இருந்து இயக்குபவள் சக்தி என்பதனால் இது அந்த சக்தியோடு பொருத்தி பார்க்கிற போது இந்த பொருத்தம் இயல்பாக பொருந்துகிற இடம் இது. அவர் சொல்லுகிறார், பாதி பேசி மறைந்து பின் தோன்றி தன் பங்கைய கையில் மை கொணர்ந்து, ஒரு மையை எடுத்துட்டு வந்து ஒரு செய்தி அவள் சொல்லுகிறாள். ஒரு செய்தி, நெற்றியில் பொட்டு வைப்பேன் என்றாள். இந்த நயன தீட்சைன்னு சொன்னோம், உருவ மத்தியில் ஏற்படக்கூடிய தீட்சைன்னு சொல்லுவாங்க. நெற்றியில் பொட்டு வைப்பேன் என்றால் திலகமிட்டனல் செய்கை அழிந்தனன். இந்த பால பருவத்திலேயே அந்த காளி தரிசனம் அவருக்கு கிடைத்தது. இன்னும் சொல்ல போனா அவர் நெற்றியில அவள் திலகமிட்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டால் பாரதிக்குள் காளி இறங்கி விட்டாள் என்பதை பாரதியினுடைய சுயசரிதையில் அந்த பால பருவத்து வயதிலேயே இருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த வீச்சு அவருக்குள் அதிகமாகி மேலோங்கி போகிறதே தவிர எந்த இடத்திலும் குறைவுபட்டதாக தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த பெண்மை, இது பிள்ளை காதல்னு தலைப்பு கொடுக்கிறாரு. அந்த பெண்மையினுடைய நலன்கள் எல்லாம் மேலோங்கிய போதுதான் உச்சத்தில் வைத்து தெய்வத்தினுடைய தெய்வம் என்று போற்றுகிறார். வேதாவின் மகள், வேதாவின் புதல்வி என்று வேதங்கள் காட்டுகிற அந்த சொல்லையும் அவர் கையாளுகிறார். விநாயகர் நான்மணி மாலை, விநாயகரை பற்றி பாடுகிற எல்லா பாடல்களிலும் அவர் குறிப்பிட்டு சொல்லாமல் விட்டதே இல்லை. முதல் பாடலே இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். சக்தி பெரும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனின். சக்தி பெரும் பாவாணர், இந்த சக்திங்கிறதுக்கே அவர் அவ்வளவு விளக்கம் கொடுக்க. இறைவனிடம் இறைவனே பெற்ற சக்தி அது. காளி என்பது இறைவனே பெற்ற சக்தி என்பதனால் சக்தி பெரும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனினும் சித்தி பெற வல்லமைக்கா என்று பாடுகிறோம். விநாயகரை பற்றி பாடுகிற போது உமைமைந்தன் 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 என்று திரும்ப திரும்ப பாடுகிறார். காளி, வராகி, சாமுண்டி என்று விநாயகர் நான்மணி மாலையிலே இத்தனை பெயரும். இது மட்டுமல்ல, உலகத்திருப்போர் பல பெயர் கூறி அல்லாஹ் யெகோவா எனத் தொழுது அன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்த வான் பொருளாய் என்று பாடுகிறார். அதற்கப்புறம் சக்தியை பற்றி வருகிற பாடல்களில் எல்லாம் அந்த சக்தியினுடைய அந்த சக்தி வெளிப்பாட்டை எப்படி சொல்லுவேன் என்கிற பாடல் எல்லாம் அது விளக்கம் சொல்லி பெரிய விரிவுரை நடத்த வேண்டிய
ஒரு பாடலினுடைய வெளிப்பாடாகத்தான் பாரதியிடமிருந்து வெளிப்படுகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் பாடிய மகாசக்தி வாழ், அந்த தலைப்பை மட்டும் சொல்லிடுற, நேரம் கருதி விரைவாக முடிக்கணும் இல்லையா. சிவசக்தி புகழ் பாடுகிற போது, பரசிவ வெள்ளம் பாடுகிற போது, ஊழிக்கூத்து எங்கெல்லாம் இயற்கை சக்தியை அவர் பார்க்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் அவருக்கு காளி தரிசனமே தோன்றுகிறது. மகாசக்தி, மகாசக்திக்கு விண்ணப்பம் வேறு வைக்கிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய் என்று, அன்னையே என்று வேண்டுகிறார். வெற்றியை பற்றி வருகிற பாடலில் காளிக்கு சமர்ப்பணம் என்றே ஒரு பாடல். காளிக்கு சமர்ப்பணம், தன்னையே தத்தமாக்கி தருகிற இந்த சக்த உபாசம். இதில் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். வேடிக்கையாக கதைகள்ல தன்னுடைய கருத்துக்களை பதிவித்துக் கொள்வதில் பாரதியாருக்கு நிகர் பாரதியார் தான். இந்த மதத்தின் பெயரால் கலகம் செய்கிற ஒரு குறும்புத்தனம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. நீங்கள் சைவரா வைணவரா, நீங்க எப்ப பார்த்தாலும் காளிதாசன் பேர் வச்சுட்டு இருக்கீங்களே, ஒருத்தர் கேட்கிற மாதிரியான கேள்வி ஒரு சிறு கதையில அதை குறிப்பிடுறார். ஏன் காளி தன்னுடைய தெய்வமாக எடுத்துக்கொண்டார் என்பதை அதுல ரொம்ப இலைமறை காயாகத்தான் பொதித்து தருகிறார். நீங்கள் சைவரா வைணவரா, பேர் உமக்கு காளிதாசர் என்று இருக்கிறதே, ஒருவேளை நீங்கள் காளி உபாசகரா, அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து தெரிகிறீர்களே, நீங்கள் ஒரு பரமதத்தை சேர்ந்தவரா, இப்படி எல்லாம் கேள்வி வருகிறது. ஒரு யோசித்து பார்த்துவிட்டு மெதுவாக சொல்லுகிறார், என்னுடைய சமயம் வைசாட்டம். இது என்ன புதிதாக இருக்கிறது? அப்படி ஒன்றுமே இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை, இப்போதுதான் புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா சமயங்களையும் கடந்து ஒரு பெருஞ்சமயமாக எல்லாவற்றையும் தழுவிக்கொள்ளுகிற, மானுடத்தை முன்னிறுத்துகிற, பெண்மையை மேல் நோக்கி பார்க்கிற ஒரு சமயமாகத்தான் காளி வழிபாட்டை அவர் முன்னிறுத்துகிறார் என்பதை அந்த வைசாக்கம் என்கிற சொல்லில் மறைபொருளாக அவர் காட்டுகிறார். ஒரு தாயினுடைய கருணையில் இருந்து இந்த உலகத்தை பார்க்கிற அந்த பராமரிப்பு பார்வை தான் அந்த சாட்டத்தினுடைய அடிப்படையே. அன்னை 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 என்கிற சொல்லை தவிர அங்கு வேறு இல்லை. அதனாலதான் அந்த காளிக்கு சமர்ப்பணம் சொல்லுகிற போது இந்த பாடல விரிவாக அதை சொல்லுகிறார். மகாசக்திக்கு விண்ணப்பமும் அதுதான். பக்தி பாடல்கள் தாண்டி ஞான பாடல்கள்ல வருகிற போதும் காளியை அவர் நினைவுறுத்த தவறவில்லை. மங்கியதோர் நிலவில் இது கண்டேன் என்று பாடுகிற பாடலில் எல்லாம் காளியினுடைய அந்த ஊழியின் அந்த இயற்கை அழகினுடைய வெளிப்பாட்டை ரொம்ப அற்புதமா அவர் படைத்து காட்டுகிறார். பாடலை படித்தால் அது இன்னும் புரியும். ஜீவன் முக்தி என்பதும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடுகிற பாடல். மரியம்மை பார்க்கிற போது அவருக்கு பாசம் பொங்குறது, என்னுடைய காளி அல்லவா, அன்னை பெற்ற சக்தி, சக்தி பெற்ற பிள்ளை என்று இயேசு சித்தன் என்று பாடுகிறார். விடுதலை வெண்பாவை பாடுகிற போது சக்தி பதமே நமக்கு விடுதலை தரும் என்று காளியையே முன்னிறுத்துகிறார். மணப்பெண் என்கிற ஒரு பாடல் ஒன்று படித்து பார்த்தால் ரொம்ப சுவையாக இருக்கிற பாடல். காளியினுடைய தரிசனத்தை மிக அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். நெஞ்சோடு கிளத்தல் என்று ஒரு தலைப்பில் அமைந்திருக்கிற பாடலில் காளியினுடைய அனுகிரகம் எவ்வாறு தனக்கு கிடைத்தது என்பதையும் பதிவு செய்கிறார். பகைவனுக்கு அருள்வாய் என்கிற பாடல் நமக்கு எல்லாம் தெரியும். புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே என்று வருகிற பாடலில் தின்ன வரும் புலியையும் பராசக்தி அருளால் நாம் அதை வென்று விடலாம் என்று காட்டுகிறோம். எல்லா பாடல்களிலும் விடுதலை குறித்த பாடல்ல ரொம்ப அற்புதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாடலை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதந்தரு மனையின் காளி கோயிலுக்குள்ள இருக்கிறவள் மட்டுமல்ல, இப்ப கொண்டு வந்து தெருவுக்கு நிறுத்தியாச்சு, அவள்
இந்த தேசத்தினுடைய காளியாக இருக்கிறாள். அதெல்லாம் புதுவையினுடைய வாசத்தினால் வந்த விளைவு போலும். தேசமுத்து மாறி என்கிற பெயரை கேட்ட உடனே அவருக்கு புலகாகிதம் எழுதுகிறது. தேசமுத்து மாறி, என்னுடைய தேசம் அல்லவா இது? பால்பட்டு வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு, தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால்பட்டு நின்ற இந்த பாரத தேசம், அந்த தேசத்தினுடைய முத்துமாரியாக இங்கு ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது. அவள் எப்படிப்பட்டவள்? இதந்தரு மனையில் நீங்கி இடர்மிகு சுரைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி. காளி என்னவாகி விடுகிறாள்? சுதந்திர தேவி ஆகி விடுகிறாள். சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று அதே காளியை இன்னொரு பரிணாமத்தில் இந்த தேசத்தினுடைய தாயாகவும் மாற்றி காட்டவர் தவறவில்லை. எப்புறம் சுவைத்தாலும் கற்கண்டினுடைய சுவை இனிப்புத்தான் என்பதை போல எங்கு சுற்றினாலும் பராசக்தி பராசக்தி என்று அந்த பரசிவ வெள்ளத்திலேயே கலந்து விடக்கூடிய, இது ஏதோ சமய சார்பு என்று கருதிவிடக் கூடாது. அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். பாரதியார் காட்டிய அந்த காளி என்பவள் குறியீடு இந்த சமுதாயத்தில் பெண் விடுதலை பெற வேண்டும், பெண் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த விடுதலையினுடைய நோக்கமே. பாரதியாருடைய விடுதலை பாடல்களினுடைய அத்தனையினுடைய நோக்கமே பெண் விடுதலையை நோக்கிய நகர்வு, காளி வழிபாடு என்பதுதான். நாட்டு வணக்கத்துல எல்லாவற்றையும் வணங்கி கொண்டிருந்த இந்த இந்தியர்களை பார்த்து இந்த தேசமும் வணங்கத்தக்கதுதான். ஒரு விளையாட்டாக கூட்டிட்டு போய் காட்டும் இல்லையா, நம்ம வீடு எந்த காலத்திலேயோ நமக்கு சொந்தமாக இருந்தது, இப்போது நமக்கு சொந்தமாக இல்லை, அந்நியர் வசம் போய்விட்டது என்று சொல்லுகிறதை போல, ஏதோ அந்த இருக்கு பாருப்பா வீடு, தாத்தம் பாட்டெல்லாம் வாழ்ந்த வீடு அப்படின்னு அந்த குழந்தையை காட்டுவதை போல தோளில் கையை போட்டுக்கொண்டு நம்ம எல்லாம் கூட்டி சென்று அவர் காட்டுகிற பாட்டு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும். அந்த தாய் எந்த தாயின்னு தெரியும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே. அந்த 1000 எண்ணங்கிறதுக்கு தான் அடிப்படை அந்த வேதத்துல இருந்து கொடுக்குறார். அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி என் மனத்தில் இருத்தி வாயுற வாழ்த்தேனே, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனே. ஏன் இந்த வந்தே மாதரத்தின் மீது பாரதியாருக்கு இத்தனை பிடிப்பு வந்தது என்பதற்கு இன்னொரு சான்று உண்டு. தாய் மண்ணை வணங்குகிறேன் என்பதுதான் அதனுடைய உட்பொருள். வந்தே மாதரம் என்று சொன்னால் தாயை, தாய் மண்ணை வணங்குகிறேன். பக்கிம் சந்திர சட்டர்ஜி வங்காளத்திலிருந்து ஆனந்த மடம் என்கிற நாவலில் எழுதிய ஒரு பாடல். பக்கீர் ரெவல்யூஷன் என்று ஆங்கிலேயர்களுடைய குறிப்பில் முதல் கலகம் அதுதான். ஆங்கிலேயர்களை எதிர்த்து கோவேறு கழுதைகளில் போன இந்தியாவினுடைய செல்வங்கள் எல்லாம் அந்த பக்கீர்கள், அதில் ஒரு பெண் துறவியும் உண்டு, அடிச்சு எடுத்து கொண்டு வந்து திரும்ப மக்களிடம் ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு புரட்சியை சொல்லுகிற ஒரு நாவல் அது ஆனந்த மடம். அதுல வந்த பாட்டு அது, அந்த வந்தே மாதரம் என்கிற பாட்டு. அதாவது தாரக மந்திரம் என்கிறார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கினேன். என்னுடைய தாய் மண்ணை வணங்குகிறேன், தாய் மண்ணை வணங்குகிறேன். ஏன் தேசமுத்து மாரிக்கு இவ்வளவு பாடல் எழுதணும், இவ்வளவு போற்றி பாடணும் என்று பார்க்கிற போது இந்த தேசத்தை வேறாகவும் தேச தாயை வேறாகவும் காளியை வேறாகவும் அவர் பார்க்கவே இல்லை. பெண்ணையே தேசமாக அவர் வர்ணித்தார், பெண்ணையே தேசமாக அவர் போற்றினார். ஜெயபாரத என்கிற தலைப்புல அன்னை வணக்கம்னு திரும்ப காளியத்தான் கொண்டு வர்றாரு எல்லா பாடல்களிலும். எப்படிப்பட்டவள் எங்கள் தாய், விளக்கம் சொல்லிக்கிட்டே போனா நேரம் போய்கிட்டே. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ் கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத தன்மையினல் எங்கள் தாய். இந்திய தேசத்தினுடைய பெண்மையினுடைய உயர்வு, இந்த மேன்மை என்று தோன்றியது என்று எவராலும் கணிக்க முடியாத தொன்மையுடையது என்று போற்றி காட்டுகிறார். அதே போல முன்னை இலங்கை அரக்கர் அழிய எடுத்தவில் யாருடையது? அன்னை பயங்கரி ஆரிய ராணி அவளுடையவில் இருக்கிறார். காளியனுடையவில். தேசத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கு அநீதி நடந்த போதும் அங்கெல்லாம் சென்று அமைதியை நிலைநாட்டவும் அறத்தை மேலோங்கவும் இந்த இந்திய தாய் முன்னின்றிருக்கிறார் என்பதை
தேசபக்தி பாடல்களில் எல்லா இடங்களிலும் பதிவு செய்திருக்கிறார். ஒரு குறிப்பு மகான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் இயற்றிய இந்தியாவின் ஆன்மா என்கிற ஒரு குறுந்தொகுப்பில் இருக்கிறது. இந்தியாவை நான் ஒரு பெண்ணாகத்தான் பார்க்கிறேன், அதுவும் உயர்ந்த தாயாக பார்க்கிறேன். கலைகளின் தாய் அவள். பொங்கி பிரவாகிற எப்போதும் உற்சாகத்தோடு இந்த உயிர்களை அப்படியே உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உற்சாகம் மிகுந்த தாயாக பார்க்கிறேன் அவள். தங்குதடையே இல்லாமல் எத்தனை துன்பங்கள் தன்னை வந்து சூழ்ந்து கொண்ட போதும் அவற்றையெல்லாம் இருளையெல்லாம் விலக்கி விட்டு ஒளியை பாய்ச்சுகிற கதிரவனை போல இந்த இந்திய தாய் இந்த மக்களை புதுக்கிக் கொண்டே இருக்கிறார். கலைகளினுடைய தோற்றுவாய் அவள் என்று தன்னுடைய இந்தியாவின் ஆன்மா என்கிற குறிப்பில் அவர் குறிப்பிடுகிறார். பாரதியாரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு ஏற்பட்ட போதெல்லாம் இரு மொழி சமுதாய பெண் பழக்க வழக்கங்களை அவர்கள் மிகுதியாக பேசி இருக்கிறார்கள். அதற்கு சார்ந்து பாஞ்சாலி சபதமாக இருக்க வேண்டும், ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும். தமிழே தெரியாத மகான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த பாஞ்சாலி சபதத்தினுடைய அந்த முதல் பகுதிகளை மட்டும் வாசிக்க சொல்லி கேட்டுவிட்டு மிக அற்புதம் என்று அவர் பாராட்டு சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் மொழியை உள்வாங்கிக் கொண்டார் என்று தெரியும். அதை தனித்தே சொல்ல வேண்டும். பாஞ்சாலி சபதம் இந்த பெண்ணடிமைத்தனத்திற்கு, இந்த சமுதாயத்தினுடைய பெண்ணடிமைத்தனத்திற்கு அவர் கொடுத்த சமூக அங்கேயும் பராசக்தின்னு தான் திரௌபதி தேவி சபதமே அதுதானே. ஒரு குறியீடாக தேசமாதாக பாரத தாயாக காட்டுகிற அந்த பெண்மை காளியினுடைய வெளிப்பாடுதான் என்பதை இன்னும் ஆதாரத்தோடு நிரூபிக்கலாம். இந்த தாய் இவ்வளவு அன்போடு எல்லா உயிர்களையும் தழுவிக்கொண்டிருக்கிற தாய் என்ன செய்வாள்? பேயவள் கான் எங்கள் தாய் பெரும் பித்துடையாள் என்கிறேன். காயழல் ஏந்திய காதலன் தன்னை காதலிப்பாள் என்கிறார். இங்க ஒரு இடத்துல சந்தேகம் வந்துருது. இந்த தாய் எல்லா தாயையும் அவர் ஒருங்குபடுத்தி பார்க்கிறார். முதல்ல சொன்ன அந்த காளி என்கிற ஒரு உருவம் மட்டுமல்ல, இப்ப யாரை பார்த்தாலும் காளியாக தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது தேசமும் காளியாக இருக்குது, தமிழையும் அவர் காளியாகவே பேயவள் கான் எங்கள் அன்னை பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை. காயழல் ஏந்திய காதலன் தன்னை காதலிப்பாள் எங்கள் அன்னை. எல்லா தெய்வத்தை, எல்லா பெண்களையும் அவர் காளியினுடைய அம்சமாகவே பார்க்கிறார். பாரத மாதா ஒரு உருவகம் செஞ்சாச்சு, தாயின்னு தான் அவர் உருவகப்படுத்தி விட்டார். புதுச்சேரியில் இது நடந்திருக்க வேண்டும். நான் கற்பனையில தான் சொல்றேன், அந்த ஊகத்துல தான் சொல்றேன். கேட்ட சம்பவம், திருப்பள்ளி எழுச்சி என்கிற ஒன்று உண்டு. கோயில்ல பாடுறது, இறைவன் எழுவதற்காக பாடுவது. நாம் யாரை தெய்வமாக வணங்குகிறோமோ அவர் எழுதுவதற்காக பாடுவது. அப்படி ஒரு எழுச்சி பாடல் நாம் ஏன் பாரத மாதாவுக்கு பாடக்கூடாது? தாயை எழுப்புகிற ஒரு திருப்பள்ளி எழுச்சியை நாம் ஏன் பாடக்கூடாது என்கிற போது ரொம்ப நயமாக ஒரு குழந்தை அந்த பிள்ளை காதலில் வந்த அந்த வாஞ்சையோடு இந்த பாடலை எழுதுகிறார். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் உண்மை இருட்கணம் போயின யாரும் எழுந்து விளங்கியது அறிவெனும் ரவி எழும் பசும் பொற்சுடர் எங்கெனும் திரவி தொழுதுணை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உந்தன் தொண்டர் பல்லாயிரம் சூழ்ந்து நிற்கின்றோம் விழி துயில்கின்றனை இன்னும் என் தாயே. எல்லார் வீடுகளிலும் பிள்ளைங்க தூங்கும், நேரம் கடந்து வெளிச்சம் வந்துடும், பிள்ளைங்க தூங்க, அம்மா வந்து எழுப்புவார். என்ன தாயே இது வேடிக்கை, இன்னும் துயில்கின்றனை விழி திறந்து எழுந்து பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மை இருட்கணம் போயின யாவும் எழும் பசும் எழுந்து விளங்கியது அறிவெனும் ரவி எழும் பசும் பொற்சுடர் எங்கெனும் இரவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உந்தன் தொண்டர் பல்லாயிரம் சூழ்ந்து நிற்கின்றோம் விழி துயில்கின்றனை வியப்பிதுகான் பள்ளி எழுந்தருளாயே என்று தாயை எழுப்பி பாடுகிற அந்த திருப்பள்ளி எழுச்சியிலும் அங்கே தூங்கிக் கொண்டிருப்பவள் காளியாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் அவள் தூக்கம் கலைந்து எழவில்லை என்பதனுடைய அடையாளம்தான் இந்தியாவில்
பெண்கள் வாழுவதற்கு தகுதி இல்லை என்று முத்திரை இருக்கிறது. பாரதியினுடைய பாடல்களை நாம் பாடினால் மட்டும் போதாது, படித்து விளக்கம் சொன்னால் மட்டும் போதாது. என்றைக்கு வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கப் போகிறோமோ அன்றைக்குத்தான் பாரதியினுடைய அன்பர்களாக, பாரதியினுடைய வழி நடப்பவர்களாக நாம் ஆகப் போகிறோம் என்பதை சொல்லி, இன்னும் நேரம் நீண்டு கொண்டே இருக்கும், நிறைய குறிப்புகள் இருக்கிறது, காலம் கருதி தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு குறு முயற்சி. வயதில் அது ஔவையார் பாட்டில இருந்துதான் சொல்லணும். எருதே இளைய நுகம் உணராவே சகடம் பண்டம் பெரிது போயிட்டு. சின்ன கண்ணுக்குட்டி வண்டியில பாரம் பெரும் பாரம், அது தள்ளாடுகிற சக்கரம் வேற, அது இழுக்கிற அளவுக்கெல்லாம் பத்தாது. பாதையோ படும் மோசமான பாதை. அவள் இலியின் இசை ஏறின் அவனது அறிவுணர் யாரென உமனர் கீழ்த்தட்டு யாத்த சேம அச்சு போல என்னை எப்போதும் காத்து கொள்ளக்கூடிய, தழுவிக்கொள்ளக்கூடிய என்னுடைய தொண்டா துணையாக விளங்கக்கூடிய சகோதரர் முனைவர் சிவ மாதவன் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் 2வது வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெரிதும் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். ஒரு விரைவான வேகமான ஒரு பார்வையில தான் அதை நான் எடுத்திருக்கிறேன். பாரதியினுடைய காளி என்பதை பொறுத்து அந்த ஒரு சொல் என்னை தூண்டியது. இந்தியாவில் பெண்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்கிறது. பாரதி தேசமாக கொண்டாடிய, பாரதி தெய்வமாக கொண்டாடிய அந்த பெண்மையை நாம் காக்க தவறிவிட்டோமோ என்கிற உள்ளுக்கு முறையில் தான் இந்த தலைப்பை தந்தேன். இதை இன்னும் ஆழப்படுத்தி விரைவில் அதை நூலாக்குவதற்கு நாளான முயற்சிகளை செய்கிறேன். நிறைய தவறுகள் இருந்திருக்கலாம் நான் சொல்லிய கருத்துக்களில். எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு. இதில் ஏதேனும் மேன்மை இருந்தால் எல்லாவற்றுக்குமே மகாகவி பொறுப்பு என்பதாக சொல்லி வந்திருக்கிற ஆண்டோர் பெருமக்கள், பஞ்சாங்கம் ஐயா வந்திருக்காங்க, நிறைய ஆண்டோர் பெருமக்கள், வெங்கடேசன் ஐயா, அறிவன் ஐயா, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல எனக்கு இன்னும் முகம் அறிமுகம் இல்லை. அத்துணை பேருடைய திருப்பாதங்களையும் பாரதியாரினுடைய நினைவாக வணங்கி, பாரதியார் நினைவு இல்லத்தில் இத்தகைய பேர் கிடைத்ததற்காக நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். பொறுத்தருள வேண்டும். நன்றி, வணக்கம். பாரதி என்பவர்களே, அவர் அருணன் அவர்கள் குறிப்பிட்டது போல காளி என்கிற அந்த சொல் அது ஒரு பெண் தெய்வம் என்கிற ஒரு வரையறைக்கு உட்பட்ட பொருளோடு நின்றுவிடவில்லை. அதற்கு மேலாக விரிந்த பொருளுடையது என்பதை பாரதியினுடைய கவிதைகளிலே இருந்து அவர் எடுத்து காட்டி விளக்கி இருக்கின்றார். அவர் வைசாக்கம் என்று தன்னுடைய மதத்தை அவர் சொல்கிற போது கூட அந்த சக்தியை பெறுவதற்காகத்தான் தான் இந்த சமயத்திலேயே இருக்கிறேன் என்கின்ற கருத்தை குறிப்பாக உணர்ந்தார். அதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார் அருணன் அவர்கள். அவருடைய கருத்துக்களிலே நாம் வலு சேர்க்கக்கூடிய வேறு ஏதாவது செய்திகள் இருந்தாலும் அல்லது கூடுதலாக விளக்கங்கள் பெற விரும்பினாலும் ஒரு 5 நிமிடத்திற்கு நம்முடைய கலந்துரையாடலை வைத்துக் கொள்ளலாம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர் பேசுனதுல நீங்க கவனிச்சிருக்கீங்க, இந்த திருவாதிரை நாளில சிவன் கோயில்ல அம்மா நெற்றியில எங்க இருந்தோ மை கொண்டு நெற்றியில வைத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திய பாரதி சாதாரணமா மை அப்படின்ற மாதிரிதான் சொல்லு. ஆனா இவர் குறிப்பிட்டது போல அது ஒரு தீட்சை முறையில் கருதப்பட வேண்டிய செய்தி. அதை அருணன் நல்லா தெளிவா குறிப்பிட்டு காட்டிட்டார். அது ஒரு முக்கியமான செய்தியாக நாம் அனைவருக்கு அந்த கவிதையை படிக்கிற போது இந்த பொட்டு வச்சாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி மட்டும்தான் அதுல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு மேலாக இன்னொரு செய்தி அது அந்த கவிதையை தாக்கி நிற்கிறது என்பதை நாம படிக்கிற போது உணரலாம்.
அது இந்த ஒரு செய்தியே சொல்லிடுறேன். செயல் அழிந்தனன் அப்படின்னு அவர் பொட்டு வச்ச உடனே இந்த செயலற்று போனேன்னு சொன்ன போது எனக்கு திரும்ப இந்த நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தணும். செயல் மறந்தும்போம். அது நெற்றி திலகமாக தான் தமிழ்த்தாயை வந்து உருவப்படுத்துகிறார். மொழிவாளத்தில் பாடுற போது தமிழ்த்தாயை பாடுற போது நெற்றி திலகம்னு தான் சொல்றாரு. அப்போ செயல் மறந்து அப்படின்னு பாடுற போது எனக்கு அந்த ஞாபகம் அதை பொருத்தி பார்க்கணும்னு தோணுச்சு. இந்த தாயினுடைய அணைப்புல இருக்கிற போது செயல் மறந்து அவள் பார்த்து கொள்ளுவாள் என்கிற நினைப்புல நாம் செயல் மறந்து இருந்து விடுகிறோம் என்கிற அந்த பொருத்தம் வந்து அதே போல இந்த இதோடு தொடர்புடையதாக நாம பார்க்கத்தக்க இன்னொரு இடம் வந்து பாஞ்சாலி சபதத்துல வந்து அவர்கள் வந்து இந்த தெய்வத்தை வர்ணிக்கின்ற முறை அது வந்து வேத திருவிழியால் அதில் மிக்க பல் உரை எனும் மெய்யுடையார். அதே போல தோடு அது என்ன ஆகுதுன்னா வாய்ந்த துணிவன் தோடுடையார். எல்லாத்தையுமே வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு கல்வியினுடைய அறிவு பெறுவதற்கு வாயிலாக அமையக்கூடிய ஒரு குறியீட்டு நிலையிலே தான் அதை வந்து அந்த கவிதை எழுதியிருக்காங்க. அதுலேயும் அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே ஒரு பெண்ணை தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கக்கூடிய தன்மையில தான் அந்த கவிதை அமைந்திருக்கு. அதுல அவர் செய்த ஒரு புதுமை என்ன அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய பாதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறது பற்றி அந்த கவிதையை சொல்றார். மேலவர் நாவெனும் மலர்பதத்தால் என்று அந்த பாடல் அடி. இந்த பழமையான இலக்கியங்கள்ல இந்த கேசாதி பாத வர்ணனை மரபு அந்த ஆற்றுப்படை நூல்கள் பார்க்கும்போது இந்த பெண்ணினுடைய பாதம் எப்படி இருக்குங்கிறத அந்த ஆற்றுப்படை நூல் சொல்லும் போது வேகமாக ஓடி வந்து இறைத்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய நாயினுடைய நாக்கு போன்றது அந்த பாதம் அப்படிதான் சிறுபான்மை படையில அந்த மாதிரி தான் வந்து அந்த பாதத்தை வர்ணிப்பாங்க. இவரு நாயினுடைய பாதம் போன்ற பாதம் அல்ல இது, மேலவரினுடைய நாக்கு போன்ற பாதம் இது என்று பண்ணி ஒரு உயர்ந்த பொருளுக்காகவே இந்த உவமையை வந்து அவர் கையாண்டிருக்கக்கூடிய தன்மையை வந்து எந்த அளவுக்கு உயர்ச்சி பொருளினுடைய உயர்ச்சி அவர் வந்து எலிவேஷன் ஆஃப் மீனிங் என்று சொல்லுவது. அதுக்கு இயல்பான பொருள் இருந்தாலும் கூட அந்த பொருள் வந்து மிக உயர்ந்ததாக ஆக்க வேண்டும் அப்படின்ற குறிக்கோள்ல அது எழுதியிருக்கிறார். இதை பார்க்கிற போதுதான் பாரதி வந்து அந்த பெண் அப்படின்ற உருவத்தையே அவருடைய அறிவின் குறியீடாக ஆற்றலின் குறியீடாக எல்லா விதமான செயல்களுக்கும் நமக்கு உதவக்கூடிய ஒரு உதவியாளராக இப்படித்தான் அவர் வந்து தன்னுடைய படைப்புகள்ல அவர் காட்டியிருக்கிறார் என்பதை அது உரைநடை படைப்பிலையும் அதை பார்க்கலாம், கவிதையிலையும் பார்க்கலாம். அருணன் வந்து தெளிவாக அதை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சியாக அவர் செய்திருக்கிறார் என்பதை உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். வேறு ஏதாவது செய்தி தெய்வங்கள் அறிவொன்றே தெய்வம் அவர்களே அடிப்படையான கொள்கை. அதாவது கோரிக்கோள்னா அந்த காலகட்டத்தில் நாடு மொழி பெண்ணடிமை பல செய்திகள் இந்த மூன்றையும் இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்திங்கிற ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிட்ட அந்த பெரியாருக்குள்ள இந்த மூளை சொல்ல வந்தாரா ஆன்மீகத்தை வளர்க்கணும் அந்த நாட்டிலன்னு நினைச்சாங்க. இது ரெண்டினுடைய அடிப்படையாகவும் பெண் திகழ்கிறாள் என்பதனால்தான் அதனால தான் முன்னே சொன்னேன், அவருடைய கவிதைகள் எல்லாம் பரிணாம கவிதைகள், ஒன்றிலிருந்து நேமட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஒரு என்ன சொல்றது டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்படி சொல்லுகிற போது அவர் சொன்ன பதிலேயே திரும்ப அதற்கும் பதில் வந்துருக்கு. இப்போ அறிவு தான் 1000 தெய்வங்களை விடவும் அறிவு தான் உயர்ந்த தெய்வம்னு சொன்னவர் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் குவி பேணி வளர்த்திடும் சின்ன அந்த அறிவின் மேம்பட்டு அந்த ஞானத்தை கொண்டு போய் பெண்ணுக்குள்ள வச்சுட்டான். அதை நாம் கெடுத்து விட்டோம் என்று அங்கும் குறிப்பிட்டு காட்டுகிறார். உண்மையான தெய்வத்தை நாம் கெடுத்து விட்டோம் அப்படின்னு காட்டுறாரு. பெண்ணடிமை அப்படிங்கிறது இதை தீர்ப்பதற்கான பல வழியான கவிஞர்கள் அந்த காலத்தில் கவிஞர்கள் உத்தியை பயன்படுத்துறாங்க. பெண் வந்து தாய், பெண் சகோதரி அப்படின்னு சொல்லி எல்லா கவிஞர்களும் ஒரு குடியேற்றத்தினுடைய பெண்ணடிமையே நீக்கிறதுக்கு அந்த உத்திகளை எடுத்து சொல்றாங்க. அதில் ஒன்று நீங்க சொல்றது அது பாரதி சொல்றது.
ஏன் நம்ம அப்படி எடுத்துக்கிறாங்க? அந்த ஒரு மட்டும் மையமா இருக்கிறத இந்த தெய்வத்தை சொல்றாங்க. தெய்வத்தை ஆழ்வார்களும் சமயக்குறவர்களும் பெரிய புராணமும் மற்றவங்களும் வேறு உத்தியில தெய்வத்தை பற்றி அவருடைய நோக்கம் என்னன்னா பக்தியை பரப்பணும். ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் இந்த பக்தி சொன்னதில்ல, பொதுவான இதை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பக்தியில உரிமை இருக்கு அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வந்துட்டாங்க. ஐயாவுடைய காலகட்டம் இந்த 3 செய்திகள் தான் பின்னடைப்பு. அதனால ஒரு கருத்தை தெய்வத்தின் அடிப்படையில் நாடு தெய்வமாக கண்டது. இப்போ நம்ம தெய்வம் நாட்டின் மொழிய தெய்வம் இப்படி அந்த மீடியா அந்த தெய்வம்ங்கிற ஒரு ஆன்மீகங்கிற மீடியா ரொம்ப கையில் எடுத்துட்டு அதுக்குள்ளே நான் விரும்புகிறேன் இந்த நாட்டுக்கு சொல்ல வர செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. அதுலேயே வந்து நீங்க தெய்வத்திலே உருளாதீங்க, அந்த மூடப்பழக்கம் எல்லாருக்கும் அவருக்கு ஒரு பேர் என்னன்னா அந்த இனத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு அதுல இருக்கிற மூடப்பழக்கங்களை ஒழித்தார் கொள்கையோ நம்ம நிறைய பேர் டாக்டர் நிறைய பேர் அதை பதிவு செஞ்சாங்க. ரொம்ப அருமையான கருத்து. கூடுதலாக ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். அந்த டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிறதுல அதுதான் தெய்வ பக்தியிலிருந்து தேசபக்திக்கு இழுத்துட்டு போறார். பெண் தெய்வ வழிபாட்டிலிருந்து அந்த மொழி வழிபாட்டுக்கு இழுத்துட்டு போனாரு. கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த மனிதர்களை பார்த்து நாட்டை வணங்குகள் என்று சொன்னார். அப்போ அந்த வழியாக கூட்டிட்டு போய் ஒரு ஒருமித்த எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுறாரு. எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அழி. எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறை. தேவலோகத்துல போய் அமரநிலை எய்த வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு வந்துறாரு. எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும், இந்தியா உலகிற்கு அளிக்கும், இந்தியா உலகிற்கு அளிக்கும் 3 தடவை சத்தியம் செய்ததை போல கட்டியம் கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடுதான் அது. வெறுமனே அவர் அந்த சமய பார்வையில மட்டும் பார்க்காதீங்கிற ஐயாவுடைய குறிப்பும் நான் ஏத்துக்கிறாரு. உண்மை எல்லாம் பண்ணாரு. என்ன அடிப்படை மக்களிடத்துல பரவலா தவறான ஆன்மீகம் இருக்கு. அதை நெறிப்படுத்தி அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நாட்டையும் மொழியும் பெண்ணுடையுமே இன்னும் செய்திகளையும் இந்த மக்களுக்கு சொல்ல கவிதைங்கிற ஒரு கருவியை கையில் ஆன்மீகத்துல கையில் எடுத்துட்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான் உண்மைதான் சொல்லிட்டேன் ஐயா. நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு பக்தி மட்டுமே சொல்லணும். சொல்றான் நான் அடிக்கடி நினைச்சது கேட்கறது யாரும் சொல்லலாம். அவருக்கு என்னன்னா நான் அன்னைக்கு சொன்னேன் அங்க விடுதலை கிடைச்சது சொல்ல மறந்துட்டேன். மற்றது அவர் கேட்டதை அவங்க கொடுத்துட்டா அம்மான்னு எந்த இடத்துலயும் சொல்லல. கொடுக்கிட்டே எனக்கோ என் மக்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு எதையும் அவர் சொல்லல. அவர் கேட்டா இது கொடுத்தாரு, கேட்டா கொடுத்தாரு. நான் இதெல்லாம் வேண்டும்னு ஒரு பட்டியல் இருக்கிறார். எல்லாம் எதுக்குன்னு கடைசியில பாத்தீங்கன்னா இந்த நாட்டை பாலித்துட வேண்டும் கேட்கிறாரு. அப்பா எல்லாத்தையும் கொண்டாந்து இந்த 3க்குள்ளதான் 3 சொல்ல வராது. ஆனா அது கூட குறைக்கு குழந்தைகளுக்கு அந்த சூழல் தான் அந்த வெற்றி பெற்றதுக்கே அந்த சூழல். தேசிய கவிஞர் தானே இன்னும் சொல்றாங்க. அவர் ஆன்மீக கவிஞர் யாராவது ஆய்வு காலி இருக்கு, இங்க ஒரு காலி இருக்கு, அங்க ஒரு காலி இருக்கு. சரி, இதை வச்சு இங்க ஜனங்கள் இருக்கிற ஏதாவது காளி என்பது பெண்மையினுடைய குறியீடு அப்படிங்கிறதா ஆனா அதை விடவும் ஆன்மீகத்துல ரொம்ப தோய்ந்து நம்ம நிறைய பாடிட்டாங்க. அவருக்கு வாரத்துக்கு முன்னாடியே அவர் அதுல இருந்து அவர்கள் அதான் ஒரு தொடர்புலாம் இருக்கிற இதை உழைச்சி கொடுப்பதற்காக இருக்கிற செய்திகள் கையில அந்த மீடியாவில் சொல்லிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் ஆழமா சொல்லி பரவாயில்ல. ஐயா சொன்னார் 66 ஐயா அப்ப அந்த பகுதி படிக்கும் போது இது ஒரு திருத்தமா இருக்கும். அந்த சில ஆமா பேசுறதே கேட்டுருக்காங்க. பாருங்க ஒரு அரசு இருக்கா அப்படியே பாடிட்டே இருப்பீங்க. குயில் பாட்டு பாத்தீங்கன்னா குரங்கு வந்தது பாரு, மாடு வந்தது பாரு, எல்லாம் வந்து திடீர்னு அவருக்கு அப்படியே வேற ஒரு சுத்தமா இல்லாத ஒரு கேரக்டர் போய் சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணி முடிப்பாருன்னா இதுல ஏதாவது தத்துவத்தை சொல்ல முடியுமா பாருங்க, இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யலாம். அப்ப அவரே ஒரு நோக்கத்தோட கொண்டு போல ஏதோ சொல்லிட்டே வராரு. கடைசியில் ஏதாவது தத்துவத்தை பார்த்துட்டேன். ஆனா நம்ம அதுல தமிழ் இருக்கு, மொழி இருக்கு, நல்ல அழகான மொழி இருக்கு, கவிதை இருக்கு, நாட்டுப்பற்று இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால தூக்கி நிறுத்திட்டோம். அவருடைய இதுல அதான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு படைப்பாளி காலத்துல என்ன பண்றோம், எந்த படைப்பாளிகள் இல்ல நம்முடைய சொன்னது வறுமையில சொத்துக்கு இல்லாத கிடந்த நாட்டு
சிந்திச்சு இதில் இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிற பிழைகள் எல்லாம் நீக்கணும்னு சொல்லிக்கணும். அது நீங்க ஒரு மாதிரி பெண்ணடி தெரியல, நாட்டில் எதிர்பார்க்கல, அது எல்லாம் சொல்ல. ஆனா அப்படி சொன்ன ஒருத்தர் அந்த நாட்டில் பிறந்து நம்மளை சரி செஞ்சிருக்காருங்கிற பிறகு நமக்கு அந்த காளிகிட்ட வேண்டாரு பணத்துக்காக அலைய வச்சுட்டு அப்படின்னு படத்துல கூட ஆமா, படத்துல வர அது உண்மையில அது வந்து அதாவது சக்தி கடல் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சின்ன உரைநடை இருக்கு. இந்த சக்தி கடல்ல தான் அவர் வந்து சொல்றாரு, நான் உன்னை பத்தி பாடணும் அது மாதிரிலாம் இது பண்ணணும்லாம் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப போய் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நான் அதுக்கு வந்து மருந்து மாத்திரை வாங்கணும், அப்புறம் அப்படிங்கிறத இது பண்ணணும், வீட்டுல வந்து ஒரு குடும்ப செலவு தானே இருந்துச்சு, இதையெல்லாம் எனக்கு இந்த கவலைகள்லாம் ஒரு பக்கம் இருந்ததுன்னா உன்னை நான் எப்படி பாடுறது அப்படின்னு கேட்டாரு. காலிட்ட கேட்கிற போது இப்படி எல்லாம் நான் இருந்துட்டு போது எப்படி நான் வந்து பார்க்கும்போது சராசரி மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு வந்து சிரமப்படுகின்ற சூழல்ல ஒரு உயர்ந்த சிந்தனையை பாடணும்னு மனசுல வந்து ஒரு எண்ணம் வந்து உதிச்சுக்கிட்டே இருக்கு. அது எழுதணும், வெளிப்படுத்தணுங்கிற வேகம் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த தருணத்துல இந்த மாதிரியான சாதாரண விஷயங்களுக்காக நம்முடைய உயர்ந்த எண்ணங்கள்லாம் வெளிப்பட முடியாம போயிடுது, இந்த எழுத முடியாத ஒரு சூழல் உண்டாயிடுது அப்படின்னு அதையே காலிக்கிட்டு அப்படியே வேண்டுகோளாது. அதான் நீங்க அந்த வாழ்க்கைத்தாலே இந்த பையத்தை பாருங்க, நீங்க அந்த சக்தி கடலை அந்த பகுதியை முழுக்க முழுக்க அந்த இது வந்து அந்த நின்னை சரணடைந்தேன் பாட்டிலே பொன்னை பொருளை புகழை விரும்புகிறோம் என்னை கவலைகள் தின்னத்தகாது என்று நின்னை சரணடை சரண்டர் அடைகிறார். காளியினுடைய அந்த சாக்கத்துல அது மிகப்பெரியது என்னன்னா சரணாகதி தத்துவம். எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோ, எனக்கு வேலை வேற இருக்கு, நீ அந்த வேலையில பார்த்து உன்னுடைய வேலையெல்லாம் என்கிட்ட கூடாது. அதுல என்ன சொல்ல வேண்டியது, வேதத்துல சொல்லப்படுற ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வேள்வியெல்லாம் வளர்க்குற போது கூட சொல்லுவாங்க ததாத்சு ததாத்சு. ரொம்ப அருமையா தமிழ்ல மொழிபெயர்த்து அங்கனமே ஆகுக அந்த வார்த்தை அப்படியே அழகுபடுத்தி கிடக்குறாரு விநாயகர் நான்மணி மாதிரி. நீ வேற ஒண்ணும் பண்ண வேணாம், நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ அப்படியே அங்கனமே ஆகுகன்னு சொல்லி வேற எந்த வழிகளும் இல்லாதனாலதான் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள ஒரு உள்ள போய் வச்சுக்கிட்டு கூட அவர் பக்திக்காகவா வாழ்க்கை நடந்ததா இருக்கும். அதை பரப்பும்போது அவருடைய நோக்கம் இருக்காதான் அவர் வேறு போய் இதை அவர் முக்கியத்துவம் கொடுக்கறதா அவரும் நினைக்கல. அவருக்கு முதல் மாணாக்கர் கூட வச்சுக்கலாம். ஆடு மணக்கவரும் தற்பூரத்தை அவர் இதை வச்சு வச்சுட்டு ஒரு மதத்துதான் பேசுறாரு. பாதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 மாதமா என்னால் கலந்து கொள்ள முடியல. 4வது மாதம் கலந்துக்கிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த அருணனுடைய பேச்சு வந்து ரொம்ப சிறப்பாக அவர் தொடங்கும்போது ரொம்ப சிறப்பாக தொடங்கினார். இந்தியா வந்து பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான தேசமாக இல்லை என்கிற ஒரு புள்ளிவிவரத்தை சொல்லி அவர் தொடங்கும் போதே அந்த ஒரு வேதனையோடு தொடங்கினார். எப்படி ஒரு பாரதி கனவு கொண்ட இந்தியா இன்னைக்கு என்னவாக இருக்குது அப்படிங்கிற அந்த வேதனையோடு தொடங்கும் போதே சிறப்பாக அந்த காளியை குறித்த எப்படி ஒரு பக்தி மார்க்கம் என்கிறதுக்கு மேலே அது ஒரு சமூக மார்க்கமாக தேசிய மார்க்கமாக இருந்தது அப்படிங்கிறத நோக்கி ஒரு நல்ல நகர்வாத நல்ல பேச்சை பேசினார். பொதுவாக நம்முடைய இந்தியாவில் இன்னைக்கு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா 2016 55,000 குழந்தைகளை காணாமல் போயிடும் கடத்திருக்காங்க. ஆனால் ஊடகங்களில் வந்து இது வந்து பெருசாகவே போடலை, இப்போ மூலையில் ஒரு செய்தியாக போடுறாங்க. அதே மாதிரி இப்போ காட்சி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய செய்தியாகவே காட்டுறாங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் இது எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு ஆண்டில் 55,000 குழந்தைகள் காணாமல் போகுங்கிறது அது ஒரு சமூகமா? அங்கே ஒரு அரசுங்கிறது ஒன்று இருக்கா? கவனிங் என்று சொல்லுகிற
ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அரசாங்கம் ஒன்று செயல்படுதா? ஒரு சமூகத்தை ஆக்கிரமிக்கிற அழிக்கிற மிக கொடுமையான ஒன்று இல்லையா? ஒரு தாய்மைக்கு இங்கே என்ன இடம் இருக்குது? குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இங்கே என்ன இடம் இருக்குது? தான் பெற்கிற குழந்தைக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை இருக்கும் போது ஆனால் ஊடகங்கள் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிடவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மறுத்து போய் கிடக்கக்கூடிய ஒரு சமூக சூழல்ல இன்னைக்கு இந்த காளிங்கிற இந்த கான்செப்டையும் கொண்டு வந்து அற்புதமாக சமூகத்தோடு நினைச்சு அதுல ரொம்ப நல்ல ஒரு உரையாற்றினார். அவருக்கு பாரதிய அன்பர்கள் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது தொடர்ந்து அவர் இதே கோணத்திலே இயங்கி அதை ஒரு புத்தகமாக அவர் ஆக்கி விடுவார். கடுமையான உழைப்பாளி. ஒரு அண்ணன் சேதுபதியும் ராத்திரி பகலாக உழைக்கிற கடும் உழைப்பாளிகள். அவர் அங்கே புதுச்சேரிக்கு வந்ததிலிருந்து அவரோட நண்பர் நல்ல பழக்கம், அவருடைய குடும்பம் எல்லாருமே. எனவே அவர் அதை புத்தகமாக ஆக்கி எப்படி இந்த காளிங்கிறத வந்து எப்படி ஒரு சமூகத்தினுடைய தேவையாக அதை கொண்டு வந்த சாக்த வழிபாட்டை எப்படி இணைத்திருக்கிறார் என்கிற முறையில் இதனால் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு வேண்டுகோளை சொல்லி அவருக்கு பாரதியர்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த ஆழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய அன்பர்கள் சார்பாக அனைவருக்கும் முதல் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது வாழிய வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். சிறப்பாக